ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மணி சேவிங் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சம்பாதிக்கிறது கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை விட கஷ்டம்னா மணி சேவ் பண்ணுறது தான். அதனால தான் நான் டெய்லி லைஃப்பில் மணி சேவ் பண்ணணும்னு இந்த நோட் புக்கில் 8 சிம்பிள் டிப்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்கள் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1, டெய்லி எக்ஸ்பென்ஸ் நோட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் தினமும் எவ்வளவு செலவு பண்ணுறீங்கன்னு ஒரு ஸ்மால் நோட் புக்கில் எழுதிக்கிட்டிங்கன்னா எங்கே தேவையில்லாமல் செலவு ஆகுதுன்னு ஈஸியாக தெரியும். இப்போ நம்ம தினமும் டீ, ஸ்நாக்ஸு, ஸ்மால் ஐட்டம்ஸ்னு 50 ரூபாலேருந்து 100 ரூபாக்குள்ளே செலவு பண்ணுவோம். அது பெரிய அமௌண்ட் போல் தெரியாது. ஆனால் அதை எழுதி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1500லேருந்து 3000 வரைக்கும் ஆகுது. அப்போ தான் நமக்கு ஷாக் ஆகும். இவ்வளவு செலவு பண்ணிட்டோம்னு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாமல் ஷாப்பிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஆஃபர் இருக்குதுன்னு பார்த்து வாங்குறதுக்கு பதிலாக நமக்கு தேவையா இல்லையான்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. இப்போ ஆன்லைனில் ஆஃபர்னு பார்த்த உடனே ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு 2-3 தடவை தான் யூஸ் பண்ணுவோம். சில நேரம் ஓப்பன் கூட பண்ண மாட்டோம். அந்த மணி சேவ் பண்ணியிருந்தால் வேறு இம்பார்ட்டன்ட் யூஸ்க்கு போயிருக்கும் இல்லையா? அதனால் தேவையில்லாமல் எதையுமே வாங்காதீங்க. டிப்ஸ் நம்பர் 3, மந்த்லி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சேலரி வந்த உடனே ரெண்ட்டு, ஃபுட்டு, சேவிங்ஸுன்னு டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 20,000 சேலரினா 5,000 சேவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 10,000 எக்ஸ்பென்சஸ்க்கு பண்ணுங்கள். 5,000 நீட்ஸுன்னு டிவைட் பண்ணிக்கோங்க. இப்படி பிளான் பண்ணினா மாதம் முடிஞ்சதும் காசு எங்கே போச்சுன்னே டவுட்டே வராது. அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணுங்கள். வெளியே சாப்பிட்றது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதுதான் அதிக செலவாகும். ஒரு நாள் 150 ரூபா 200 ரூபா ஃபுட்ஸுக்கு செலவு பண்ணினீங்கன்னா மாதத்துக்கு 5000லேருந்து 6000 வரைக்கும் ஆகும். அதே நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதில் பாதி அமௌண்ட்டு சேவ் ஆகும். அதுதான் உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. ஸ்மால் சேவிங்ஸ் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள். இப்போ சின்ன உண்டியல் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அதில் டெய்லியும் 10 ரூபா 20 ரூபா கூட சேவ் பண்ணினீங்கன்னா மாதம் முடிஞ்சதும் நல்ல ஒரு அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கும். இப்போ நீங்கள் தினமும் 20 ரூபா சேவ் பண்ணினா கூட மாதத்துக்கு 600 ரூபா ஆகும். இதே ஒரு வருஷத்துக்குன்னா 7200 ரூபா வரைக்கும் ஆகுது. இது சின்ன அமௌண்ட்டுன்னு நினைக்காதீங்க. இப்போ இது சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அது பின்னாடி ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்கள். யூஸ் இல்லாத நேரத்தில் லைட்டு, ஃபேனு, ஏசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் பில் குறையும். இப்போ நம்ம வீட்டில் நிறைய நேரம் ஃபேனு, லைட்டு ஆன்லேயே வச்சுருப்போம். இப்போ நீங்கள் கிச்சனில் இருப்பீங்க. ஆனால் ஹாலில் ஃபேனு ஓடிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மாதத்துக்கு 300 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் சேவ் ஆகும். இதுவே வருஷத்துக்கு 5000க்கு மேலே போகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் செக் பண்ணுங்கள். நாம் யூஸ் பண்ணாத ஓடிடி ஆப்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாமல் மணி வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், ஹாட்ஸ்டார் மாதிரி ஆப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஆனால் அதை யூஸ் பண்ணாமையே வச்சுருப்போம். அதுக்கு மாதத்துக்கு வேஸ்ட்டாக நம்ம 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணிகிட்ருப்போம். அதை நம்ம கேன்சல் பண்ணினா நமக்கு அந்த அமௌண்ட்டு சேவ் ஆகும். கேஷில் செலவு பண்ண ட்ரை பண்ணுங்கள். கார்டு, யூபிஐயில் செலவு பண்ணும்போது நமக்கு தெரியாமல் அதிகமாக செலவு பண்ணுவோம். ஆனால் இதே கேஷை யூஸ் பண்ணி செலவு பண்ணோன்னா அது எவ்வளவு செலவு பண்ணுறோன்னு கிளியராக நமக்கு தெரியும். நம்ம 100 ரூபா 200 ரூபான்னு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் டோட்டலாக எவ்வளவு செலவு பண்ணினோம்னு தெரியாது. இது 1000 ரூபா கேஷை எடுத்துகிட்டு வெளியே போனோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபுல்லாக செலவு பண்ணவே மாட்டோம். பேலன்ஸ் இருக்கணும்னு கண்ட்ரோலாக இருப்போம். அதனால் கேஷ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸு குறைஞ்சது 3 to 4 டிப்ஸு ஃபாலோ பண்ணினாலே கண்டிப்பாக உங்கள் சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.